வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் 5 சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான கூட்டுறவுத்துறையில் இருந்து உதவியாளர் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுக்கான முழு டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கட்டுப்பாட்டின் கீழ் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் வந்து காலியாக உள்ள அந்த 50 உதவியாளர் பணியிடங்களை வந்து நேரடி நியமனம் மூலம் வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. இதில் கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்க போகிறீங்க. 31/12/2025 இந்த மாதம் லாஸ்ட்டு வர உங்களுக்கு 5:45 வரை வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 11/12/2025, அதாவது வெளியிட்டு இப்போ 2 டேஸ் தான் ஆகுது. ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற டேட் வந்துட்டு 14/12/2025, நமக்கு நாளைக்கு தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டேட் 31/12/2025 சாயங்காலம் 5:45 வரை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24/1/2026 வந்துட்டு அன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உதவியாளர் போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கி அங்கே தான் வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க, 50 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 32,020லேருந்து 96,210 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பணி நியமன இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த கம்யூனிட்டியில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து சுருக்கமாக வந்துட்டு விவரித்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயசு வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 படி 18 வயசு வந்து நிரப்பினவங்களாக இருக்கணும். அதாவது இதர வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைந்தபட்சம் 18 வயசும் உச்ச வயசு வரம்பு வந்து 32 இருக்குது. அதுக்கப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42, முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு வந்து உச்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மற்ற பிரிவை சேர்ந்தவங்க 18 வயசு வரை இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகபட்ச வயசு வரம்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1/7/2025 அன்றைக்கி வந்து 18, அதுக்கப்புறம் வந்து 60 வயசு அந்த முதல் உள்ள அந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆதார சான்றிதழ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், மாற்று சான்றிதழ், அடுத்து பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மதிப்பெண் பட்டியல், அடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, இதெல்லாம் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, அடுத்து வந்து 12th முடிச்சிருக்கீங்க, அடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. அதில் வந்துட்டு இளநிலை பட்டம் அந்த வரிசையில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த கோர்ஸாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த டிகிரி அதுக்கு மேலே வந்து எதுவும் தேவையில்லை. இப்போ இது வந்து எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிகாம், அதுக்கப்புறம் எம்காம், எம்பிஏ, அடுத்து பிஏ, அடுத்து பிகாம் இந்த மாதிரி வந்துட்டு படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு பயிற்சி வந்து எடுத்துருக்க வேண்டாம். மற்றபடி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அடுத்து கூட்டுறவு பயிற்சி வந்து முடித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதார ஆவணங்கள் அது கூட நீங்கள் என்னெல்லாம் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மொழியில் தகுதி, அதாவது தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து 250 ரூபாயும், அதர் கம்யூனிட்டிஸ் வந்து 500 ரூபாயும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போட்டித் தேர்வு வந்து 2 நிலையில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத்து தேர்வு, அடுத்து நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் 200 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம், மொத்த வினாக்களோட எண்ணிக்கை வந்து 200, இதில் 170 வந்து
அதிகபட்ச மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆரில் தான் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம்.